அனைவருக்கும் வணக்கம். ரத்தம் நம்ம யூடியூப் சேனல் மூலமா உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ரத்தம் நம்ம யூடியூப் சேனல் மூலமாக ஒரு கிளினிக்கல் லெபார்டரியில என்ன பண்ணுவாங்க, என்னென்ன டெஸ்ட் பண்ணுவாங்க, இந்த டெஸ்ட் எதுக்கு பண்றாங்க, என்ன வியாதியை கண்டுபிடிக்க பண்றாங்க அப்படிங்கிற தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது கால்சியம் இன் யூரின் அப்படிங்கிற டெஸ்ட்டை பத்தி பார்க்க போறோம். இந்த டெஸ்ட்டை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே உள்ள வாங்க. இந்த டெஸ்ட்டை பத்தி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே இப்ப கால்சியம் அப்படின்னா எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு டெஸ்ட். இது பிளட்ல பண்ணக்கூடிய பொதுவான ஒரு டெஸ்ட். ஆனாலும் இந்த யூரின் வழி எப்படி இந்த டெஸ்ட்டை பண்ணணும் அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பாக்குறோம். இதுல கால்சியம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா இது ஒரு இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ். இது நம்ம எலும்பு வளர்ச்சிக்கு மிக மிக முக்கியமான ஒரு சப்ஸ்டன்ஸா காணப்படுது. பொதுவாகவே இறைச்சி வகைகள், பால் பொருட்கள், கொட்டை வகைகள், கீரை வகைகள் இப்படிப்பட்ட உணவுப் பொருட்கள்ல அதிகமான கால்சியம் காணப்படுது. இந்த கால்சியம் பாத்தீங்கன்னா நர்வ் சிஸ்டம் ஃபங்க்ஷன் ஆகுறதுக்கு, திரும்ப கார்டியாக் ஃபங்க்ஷனுக்கு, இப்படிப்பட்ட உடல் அதிகமான ஃபங்க்ஷனுக்கு இந்த கால்சியம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு சப்ஸ்டன்ஸா காணப்படுது. இந்த நம்ம சாப்பிடக்கூடிய டயட்ல இருந்து இது டைஜஸ்ட் ஆகி திரும்ப ஒரு மெட்டபாலிக் ரியாக்ஷன் மூலமாக நமக்கு கால்சியம் என்கிற அந்த சப்ஸ்டன்ஸ் பிரித்தெடுக்கப்பட்டு நம்ம உடம்புல உட்கிரகிக்கப்படுது. திரும்ப இது வேஸ்ட் ப்ராடக்ட் மோஷன் வழியாக வெளியேற்றப்படுகிறது. யூரின் வழி மைன்யூட் குவான்டிட்டியில கால்சியம் வெளியேற்றப்படும். ஆனாலும் அதிகமான குவான்டிட்டியில கால்சியம் வெளியேற்றப்படுதுன்னா இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறது கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம். ஆனாலும் அதிகமான குவான்டிட்டியில யூரின் வழி வெளியே கால்சியம் வந்துச்சுன்னா தான் இந்த டெஸ்ட்ல நமக்கு தெரியும். மைன்யூட்டா நார்மல் லெவல்ல வந்துச்சுன்னா இந்த டெஸ்ட்ல இண்டிகேட் பண்ண முடியாது. இதுல பொதுவாகவே இப்ப ஒரு பிரெக்னன்ட் லேடி ஹாஸ்பிட்டல் போனாங்கன்னா கால்சியம், ஃபோலிக் ஆசிட், அயன் அப்படிங்கிற ஒரு 3 டேப்லெட் கம்பல்சரியா கொடுக்கறத பார்ப்போம். இந்த கால்சியம் எலும்பு பற்கள் வளர்ச்சிக்கும், திரும்ப இந்த அயன் ஆரோக்கியமான பிளட் செல்ஸ் உற்பத்திக்கும், இந்த ஃபோலிக் ஆசிட் பாத்தீங்கன்னா இந்த ஜெனட்டிக் அதிக நல்ல ப்ராசஸ்ல வளருவதற்கும் கொடுக்கக்கூடிய ஒரு டேப்லெட். இதை அவாய்ட் பண்ணாவே எடுத்துக்கணும். இதுல இந்த டேப்லெட்ஸை அவாய்ட் பண்ணணும்னா நாமவே வஞ்சிக்கிறதுக்கு சமம் அப்படிங்கறதை நம்ம இதுல எடுத்துக்கலாம். இந்த கால்சியம் பாத்தீங்கன்னா கால்சிட்டோனின் என்கிற ஒரு ஹார்மோன்னால தான் ரெகுலேட் பண்ணப்படுகிறது. ரெகுலேட் பண்ணி இந்த எலும்புகள்ல எப்படிப்பட்ட ப்ராசஸ்ல இது படியணுமோ அந்தந்த ப்ராசஸ்ல இது மெயின்டைன் பண்ணப்படுகிறது. இந்த கால்சிட்டோனின் என்கிற இந்த ஹார்மோன் பாத்தீங்கன்னா இந்த தைராய்டு கிளாண்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பாராதைராய்டு கிளாண்டுல உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு ஹார்மோன் தான் இந்த கால்சிட்டோனின் ஹார்மோன். அப்போ இந்த கால்சிட்டோனின் ஹார்மோன் கம்மியா சுரந்தாலும், தைராய்டு பிரச்சனை இருந்தா கூட இந்த கால்சிட்டோனின் ஹார்மோன் கம்மியா தான் சுரக்கப்படும். அப்பொழுது பாத்தீங்கன்னா இந்த கால்சியம் சரியான முறையில நம்ம உடல் பாகங்கள்ல படிய விடாமல் யூரின் வழி எஸ்கிரீட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதனாலதான் சில பேருக்கு தைராய்டு பிரச்சனை உள்ளவங்களுக்கு இந்த கால்சியம் டெஸ்ட கூட சில டாக்டர்ஸ் எழுதி இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ அதனால இந்த கால்சியம் எப்படி யூரின் வழியா அதிகமா போகுதா அப்படிங்கறதையும் நம்ம இதுல கண்டுபிடிக்கலாம். இப்ப எப்படி இந்த கால்சியத்தை யூரின் வழி வரக்கூடிய கால்சியத்தை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற டெஸ்ட்டை நம்ம பாக்குறோம். வாங்க இப்ப எப்படி இத டெஸ்ட்டை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறத பார்க்க போறோம். வாங்க. இதில் ஃபஸ்ட்டாக இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கால்சியத்தை பற்றி பார்க்க போகிறோம். கால்சியம் இஸ் வெரி எசென்ஷியல் ஃபார் மெனி ஆக்டிவிட்டீஸ் இன் த பாடி சச்சஸ் நியூரோனல் ஆக்டிவிட்டி, நரம்புகள் சரியான இயக்கத்திற்கு, ஸ்கெலிட்டல் மசில் ஆக்டிவிட்டி, இந்த எலும்பு தசைகளுடைய இயக்கத்திற்கு, கார்டியாக் ஆக்டிவிட்டி, இருதயம் ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு, ஸ்மூத் மசில் ஆக்டிவிட்டி, இந்த தசை நார்களுடைய ஒழுங்கான இயக்கத்திற்கு, செக்ரிட்டரி ஆக்டிவிட்டி ஆஃப் த கிளான்ஸ், இந்த சுரப்பிகளுடைய ஒழுங்கான சுரப்பு இயக்கத்திற்கு, கொயாகுலேஷன் ஆஃப் பிளட், கரெக்டான நேரத்தில் பிளட் கிளாட் ஆகுறதுக்கு, இப்படிப்பட்ட நிறைய ஆக்டிவிட்டி இந்த கால்சியத்தினால செய்யப்படுகிறது. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸான ஃபங்க்ஷனாக உடல் இயக்கத்தை சீரான முறையில் கண்ட்ரோல் பண்ணுகிற ஒரு சப்ஸ்டன்ஸாக இந்த கால்சியம் காணப்படுகிறது. இதுதான் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கால்சியத்தில் முக்கியமான ஒரு அம்சம்.
இந்த டெஸ்ட்டுக்கான சாம்பிள் வந்து யூரின். இந்த யூரின் 24 ஹவர்ஸ் யூரினையும் கூட எடுத்துக்கலாம். 24 ஹவர்ஸ் யூரினை கலெக்ட் பண்ணிவிட்டு அதில் ஒரு சின்ன குவான்டிட்டி வந்து நம்ம டெஸ்ட்டுக்கு ஆட் பண்ணிக்கலாம். திரும்ப ரியேஜென்ட் பார்த்திங்கன்னா சல்கோவிச் ரியேஜென்ட் அண்ட் ரிக்யர்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா டெஸ்ட் டியூப், பாஸ்டர் பிப்பட் ஆர் கிளாஸ் பிப்பட், இதை வந்து ரிக்யர்மெண்ட்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ப்ரொசீஜரில் பார்த்திங்கன்னா கலெக்ட் யூரின் சாம்பிள், ட்ரான்ஸ்ஃபர் 5 ml ஆஃப் யூரின் இன் ஏ டெஸ்ட் டியூப். யூரினை வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு அதில் 5 ml எடுத்து ஒரு டெஸ்ட் டியூப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். அடுத்ததாக இதில் வந்து அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா ஆட் ஈக்குவல் வால்யூம் ஆஃப் சல்கோவிச் ரியேஜென்ட் அண்டு மிக்ஸ்வெல். இதில் வந்து யூரின் நம்ம எவ்வளோ வால்யூம் எடுத்துருக்குறோமோ அதே வால்யூம் அளவுக்கு சல்கோவிச் ரியேஜென்ட்டை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து நம்ம ஒரு 60 செகண்ட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணணும். வெயிட் ஃபார் 60 செகண்ட்ஸ் அண்ட் தென் அப்சர்வ் டர்பிடிட்டி. 60 செகண்ட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணணும். அடுத்ததாக வந்து இதில் வந்து டர்பிடிட்டி, ஒரு கலங்கலான தன்மை வருகிறதா என வந்து நம்ம கவனிக்கணும். அடுத்ததாக அப்சர்வேஷன், நோ பிரிசிபிடேட் இந்த யூரின் சாம்பிள். இதில் வந்து யூரின் கால்சியம் இதில் வந்து எஸ்க்ரீட் ஆகலை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை வந்து நெகட்டிவ் அப்படின்னு நம்ம ரிப்போர்ட் பண்ணிக்கலாம். இதனால் வந்து யூரின் வழி கால்சியம் வரலன்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக ஃபைன் ஒயிட் பிரிசிபிடேஷன் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா யூரின் வழி வந்து லைட்டாக கால்சியம் வந்து வெளி வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதோட கிரேடை வந்து 1+ அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். இது வந்து லைட்டாக யூரின் வழி கால்சியம் வெளியேறுகிறது அப்படிங்கிறத நமக்கு தெளிவுபடுத்துகிற ஒரு ரிப்போர்ட். அடுத்ததாக திக்கர் ஒயிட் பிரிசிபிடேட் இந்த யூரின் சாம்பிள் அப்படின்னா இதில் வந்து கொஞ்சம் அதிகமாகவே கால்சியம் வந்து யூரின் வழி அவுட் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இதை வந்து 2+ 3+ வரைக்கும் நம்ம ரிப்போர்ட் கொடுத்துக்கலாம். இந்த இதில் கடைசியாக பார்த்தோன்னா ஹெவி டர்பிடிட்டி அண்ட் மில்கி அப்பியரன்ஸ் பார்த்திங்கன்னா ஹை கால்சியம் இன் யூரின் லெவல். இதில் வந்து அதிகமான கால்சியம் யூரின் வழி வெளியேற்றப்படுகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து 4+ வரைக்கும் நம்ம வந்து ரிப்போர்ட் கொடுத்துக்கலாம். இதுதான் வந்து அப்சர்வேஷன். நம்ம வந்து இந்த யூரினில் வெயிட் பண்ணிவிட்டு என்னென்ன நிலைமையில் வந்து வெளியே யூரின் கால்சியம் வருதுங்கிறத தெளிவுபடுத்துகிறது. அடுத்ததாக நார்மல் யூரின் கால்சியம் லெவல் பார்த்தோன்னா ஆண்களுக்கு 25 to 300 மில்லிகிராம் பெர் 24 ஹவர்ஸ் யூரின் அண்டு ஃபீமேலுக்கு பெண்களுக்கு 20 முதல் 275 மில்லிகிராம் பெர் 24 ஹவர் யூரின். இவ்வளவுதான் வந்து நார்மலாக யூரின் வழி வெளியேற்றப்படுகிற கால்சியம். இவ்வளவுதாங்க கால்சியம் இன் யூரின் என்கிற டெஸ்ட். இந்த யூரின் வழி வெளிவரக்கூடிய கால்சியத்தை நம்ம என்ன டெஸ்ட் மூலமா பண்ணணும், எப்படி வந்து இதை பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம். இது வந்து உங்களுக்கு பிரயோஜனமா இருந்துன்னா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திரும்ப வந்து இன்னொரு லெபார்டரி டெஸ்டோட அடுத்த வீடியோவில் சந்திக்க விரும்புகிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். ஓகே, பை.